வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் அழகு பயிற்சி 1 7th சம். a = 1, 2, b = 1 2 3 4, c = 5 6 மற்றும் d = 5 6 7 8 எனில் a cross c and b cross d இன் உட்கணமா என சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு a = 1, 2, a = 1, 2, b = 1 2 3 4, ஓகேம்மா. தென் c = 5, 6, d = 5 6 7 8. இப்போ a cross c-யை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் a cross c-னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து a-யை வந்து 1 2, c-யை வந்து 5 6, ஓகேம்மா. இப்போ a cross c அப்படி கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 1 goes to 5, 1 goes to 5, அப்போ 1, 5 ஒரு ஜோடி. அகெயின் 1 goes to 6, 1, 6 ஒரு வரிசை ஜோடி. 2 goes to 5, அகெயின் 2 goes to 6, 2 goes to 5, இது 6, ஓகேம்மா. இது வந்து ஒரு a cross c-யை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து b cross d. b வந்து என்னது 1 2 3. b வந்து எப்படின்னா b வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் 1 2 3 4, ஓகேம்மா. b d வந்து என்னதுமா 5 6 7 8. இது வந்து என்னது d. b வந்து 1 2 3 4, கரெக்டாக. d வந்து 5 6 7 8. நமக்கு என்ன கொஸ்டின் b cross d கண்டுபிடிப்போமா. இப்போ 1 வந்து என்னது இந்த 1 goes to 5, 1 goes to 5. அடுத்து 1 goes to 6. இந்த 1 வந்து எப்படி 1 goes to 6, ஓகே. அடுத்து 1 goes to 7, 1, 7. அடுத்து 1 goes to 8. அடுத்து 2 goes to 5, 2 goes to 5. அடுத்து 2 goes to 6, 2 goes to 6. அடுத்து 2 goes to 7, 2 goes to 7. அடுத்து 2 goes to 8, ஓகேவாம்மா. அடுத்து 3 goes to 5, 3 goes to 5, 3 goes to 6, அப்படி தானம்மா. 3 goes to 6, 3 goes to 7, 3 goes to 7, 3 goes to 8, 3 goes to 8. அடுத்து 4 goes to 5, 4 goes to 5, 4 goes to 6, 4 goes to 7, 4 goes to 8, ஓகேம்மா. இப்போ b cross d-யை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்க, நமக்கு a cross c-யில் என்னெல்லாம் இருக்குது 1 5, பாருங்கள் 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. பாருங்கள் a cross c-யில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1, 5, 2, 5, 1, 6, 2, 6, அப்படி தானம்மா. 1, 5, ஆமாம் 1, 5, 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் a cross c-யில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ் பாருங்கள் 1, 5 இருக்கா. 2, 5 வந்து b cross d. a cross c-யில் 1, 5 இருக்குது, அது b cross d-யில் இருக்குது. a cross c-யில் 2, 5 இருக்குது, அது b cross d-யில் இருக்குது. 1, 6 வந்து எங்கே இருக்குது, என்ன இருக்குது b cross d-யில் இருக்குது. 2, 6 வந்து b cross d-யில் இருக்குது. அப்போது a cross c வந்து சப்செட் ஆஃப் b cross d. அதாவது a cross c வந்து a cross c ஆனது b cross d-யின் என்னது உட்கணம். இதெல்லாம் கணங்கள். இந்த எல்லா ஜோடிகளையும் ஒரு செட்டுக்குள்ளே அடிச்சிருக்கோம். இதெல்லாம் பெருகணங்கள். இது வந்து
சின்ன கணம் ஏ கிராஸ் சி, பி கிராஸ் டி வந்து பெரிய கணம். ஏ கிராஸ் சியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் பி கிராஸ் டியில் இருக்குது. அப்போ ஏ கிராஸ் டி, ஏ கிராஸ் சி வந்து பி கிராஸ் சின்னு உட்கணம். அதை வந்து சப்செட் அப்படிங்கும். இது பேர் என்னது? சப்செட். ஏ கிராஸ் சி இஸ் எ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நோட்டை எடுத்து ப்ராப்ளத்தை என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? தென் உங்களுக்கு இந்த இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா புரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய ப்ராப்ளத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கம்மா, நான் அப்லோடு பண்ணி விடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட சாட்டர்டே சண்டே வந்து என்ன செய்யணும், லைவாக ஒரு டியூஷன் மாதிரி எடுக்க வரேன். ஏன்னா நீங்கள் இதுக்கு பணம்லாம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.